திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் மதுரை மாவட்ட அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார். இருப்பினும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என்றும், வரும் நாட்களில் கோயில் விழாக்களில் அடிப்படை வசதிகளை முறையாக செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது திருமண ஊர் என்பார்கள், அந்த அடிப்படையிலே விழா ஊர் என்பார்கள். அந்த வகையிலே இந்த திருப்பரங்குன்றத்துக்கு சிறப்புமிக்க இந்த முருகன் திருக்கோயில் இன்றைக்கு குடமுழுக்கு கண்டு மக்களை பரவசப்படுத்தி இருக்கிறது. இங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. உரிய பாதுகாப்பும் உரியவைகளும் வேண்டும் என்று கூட அதுபடி குறைந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட மக்கள் ஒருவருக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் விடுமுறை விட்டிருந்தால் மக்கள் அலையென திரண்டிருப்பார்கள். இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு அனைவரும் அதிகமாக வந்து முருகனை வணங்கி இருக்கிறார்கள். இந்த முருகனர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு இங்கே இருக்கிறோம்.